ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சிவசத்யா மூலமா தான் நான் இங்க வந்தேன். எனக்கு மீனாட்சி மிஷனுக்கு ஒரு தொடர்பு. எனக்கு பைபாஸ் சர்ஜரி இங்கதான் நடந்துச்சு. இங்க இருந்து தப்பிச்சு வந்தேன். இங்கேயே நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கைய கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன். அதே சமயத்துக்கு வந்த பின்னாடிதான் 35 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பரா இருந்த பட்டிமன்ற நடுவர் அண்ணன் மாடசாமியோட தொடர்பு கிடைச்சிச்சு. அங்க இருக்க நிறைய பேர் அங்க வர்றாங்க. கவிஞர்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. கடைசி நேரங்கள்ல சந்தோஷம் வரும். என்னோட ஸ்கூல்ல நான் பார்க்கும் போதெல்லாம் பிள்ளைகளோட சந்தோஷமா பழகுவேன். சின்ன பிள்ளைங்க நம்ம பாசமா பேசணும்னா அவங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படியே தான் பழகுறேன். அது ஒரு தனி சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த பேரை பேத்தி தாத்தாக்கள்லாம் பிள்ளைங்களை அவ்வளவு பாசமா பழகுவாங்க. அம்மா அப்பாட்ட கிடைக்காத அன்பெல்லாம் அந்த தாத்தா கிட்ட தான் கிடைக்கும். பிள்ளைகள்லாம் பார்த்தா தாத்தா தாத்தான்னு சொல்லுங்க. கேஜி பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா. இப்ப நான் இந்த நகைச்சுவை பண்றதுக்கு வந்த பின்னாடி அங்க பிள்ளைகளை கிடைக்கிற அந்த ஜோக்கை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவே ஜோக்கா சொல்லிடுவோம் சொல்லிட்டு. இப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு சிஸ்டரோட பொண்ணு இப்ப விஜயதசமி லீவ்லாம் இருந்துச்சு. அப்ப வந்திருந்தாங்க. அப்ப லித்திகா அந்த பொண்ணோட பேரு. என்ன லித்திகா, அம்மா தினம் ஹோம்ஒர்க் செய்யுன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, ஓயாம சொல்றாங்களா அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே அவங்க அம்மா அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எந்த நேரமும் ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு. அவங்க அம்மா அங்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி சொல்றியம்மா, நீ படின்னு நீ சொல்றியே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்லுன்னு சொல்லுச்சு. அப்ப யோசிச்சு என்னமோ கேட்க போதுறான்னு நினைச்சு பார்த்தா அவங்க அம்மாட்ட என்ன கேள்வி கேட்டுச்சுமா, ஏபிசிடி எத்தனை எழுத்துமான்னு கேட்டுச்சு. அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா ரொம்ப யோசிச்சு உடனே அவங்க இன்னும் அறிவா இருக்காங்களா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு ஏபிசிடி 24 எழுத்துனாங்க. அவங்க உடனே சொல்லிருச்சு, நான் கேட்டது ஏபிசிடி 4 எழுத்தே சரியா சொல்ல தெரியலையே, என்ன பண்ணி நீ படிக்க சொல்றீங்கம்மான்னு சொல்லிச்சு. அப்ப பிள்ளைங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, பயங்கரமா யோசிக்கிறாங்க. அவங்க சிந்தனை இப்பெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் இதெல்லாம் திறந்தோம்னா, யூடியூப்லாம் திறந்தோம்னா சின்ன பிள்ளைகள் என்னென்னமோ பேச வைக்கிறாங்க. ஏஐ வந்த பின்னாடி டெக்னிக்கை யூஸ் பண்ணி பயங்கரமா பேச வைக்கிறாங்க. இப்படித்தான் எங்க ஸ்கூல்ல டாக்டர்ஸ் டே வந்துச்சு. டாக்டர்ஸ் டேக்கு வந்து பிள்ளைகள்லாம் ரெடி பண்ணி எல்லா பிள்ளைகளும் டாக்டர் வர்றேன். எல்லா ட்ரெஸ் போட்டு, நானே சில நேரம் ஆண்டி வரலைன்னா அந்த வேன்ல போவேன். அந்த அன்னைக்கு பிறகு போயிருக்கேன். எல்லாம் டாக்டர் வேஷம் போட்டு எல்லாம் வச்சு ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் மாட்டிட்டு வர்றாங்க. திடீர்னு எல்லாம் டாக்டர், நானும் போயிருக்கேன். நான் ஏவோன்றனால அந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே சீஃப் டாக்டரை பார்க்கணும் பரமக்குடியில. எல்லாம் அழைச்சிட்டு போறோம். அழைச்சிட்டு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட பையனை சொல்றேன், டே தம்பி வைடா, டாக்டர் நீ செக் பண்றா. ஸ்டெத்தோஸ்கோப் வச்சுட்டு, டாக்டர் மூச்சு இழுத்து விடுங்க டாக்டர். அவர் சிரிக்கிறாரு. மூச்சு இழுத்து விட்டாரு. இழுத்து முடிச்சுட்டு அவர் கேட்டாரு, இது என்ன ஆகுதுன்னு கேட்டாரு. இந்த ஸ்டெத்தோஸ்கோப் என்னன்னு கேட்டாரு. டீச்சர் பாக்குறாங்க, முழிக்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுக்கல அவனுக்கு. நல்லா கேளுங்க, அந்த பையனுக்கு இந்த ஸ்டெத்தோஸ்கோப் சொல்லி கொடுக்கல. யோசிச்சு சொல்லிட்டேன், நான் சொல்லிடுவானோ சொல்ல மாட்டேன், ஸ்டெத்தோஸ்கோப் சொல்லிட்டேன், வெரி குட்ரா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் கேட்டாரு, நீ டாக்டர் ஆகி பெரிய ஆளாகி என்ன பண்ணுன்னு கேட்டாரு. டாக்டர் எனக்கு டாக்டரே பிடிக்காது டாக்டர். நானும் நேரத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 1 வருஷமா எங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், போலீஸ் தான் எனக்கு பிடிக்கும், போலீஸ் வாங்கி தாப்பான்னு சொல்றேன். எனக்கு அப்பா வாங்கி தர மாட்டாரு. நீங்க ஒரு நாளைக்கு டாக்டர் ட்ரெஸ் போட்டு போடா, உனக்கு வாங்கிட்டு சொல்லி அதனால தான் டாக்டர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு பையனை கேட்டேன். அவன் சொன்னா, எடா தம்பி டாக்டர் பிடிக்க மாட்டான்னு கேட்டேன். அவன் சொன்னா, நான் பைலட் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்க அப்பா எனக்கு டாக்டர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப மாணவர்கள்ட்ட நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா போய் நம்ம அவங்களுக்கு கேட்கிறோமோ அப்பதான் உள் மனசை வாங்கிக்கிட்டு அவங்க நினைச்ச ஃபீல்டுல அவங்களை கொண்டு போக முடியும். வாய்ப்புக்கு நன்றி.